டெஸ்ட் பேட்ச் 140+ தான் வருது, இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணலாம் சார்? நான் 70 to 80% படிச்சிருக்கேன், ஆனால் 80% மேலே என்னால் ஸ்கோர் பண்ண முடியல, நான் என்ன சார் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதே டெஸ்ட் போர்ஷனுக்கு நீங்கள் வீட்டில் டெஸ்ட் போட்டுட்டு போகணும். அதாவது ஒரிஜினல் எக்ஸாம் நல்லா எழுத மாடல் எக்ஸாம் எழுதணும். அந்த மாடல் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண இன்னொரு மாடல் எக்ஸாம் வீட்டில் எழுதணும். அதுக்கு நீங்கள் கொஸ்டின் பேங்க் வச்சுக்கணும். ரெண்டாவது, டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வீக் ஏரியா இருக்குல்ல, அதுக்குன்னு மெனக்கெட்டு எஃபோர்ட் போட்டு தவறுகளை திருத்திக்கிட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு போகணும். இது ரெண்டாவது முக்கியமான. பிஃபோர் டெஸ்ட், ஆஃப்டர் டெஸ்ட், இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்து, டெஸ்ட் கொஸ்டினோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி கட் ஆஃப் ஃபிளக்சுவேஷன் ஆகும். ஈஸினா ஒரு மாதிரி வரும், மீடியம்னா ஒரு மாதிரி வரும், டஃப்னா ஒரு மாதிரி வரும். அதனால மார்க் இந்த ஃபிளக்சுவேட் ஆகுது பாருங்க, அதுல இருந்து ஒரு ஆவரேஜ் மார்க் எப்போதுமே மெயின்டைன் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஒரிஜினல் எக்ஸாம் ப்ரெஷர்ல டெஸ்ட் எழுதுற மாதிரி நிறைய டாப்பர் டெஸ்ட், அதாவது ஃபுல் டெஸ்ட் நிறைய நீங்க எழுதி ஃபோக்கஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த வீக் ஏரியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஏதாவது சப்ஜெக்ட்லேயே ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க எஃபோர்ட் போடணும், அதுக்குன்னு கிளாஸ் போகணும், அதுக்குன்னு ஸ்பெஷல் புத்தகங்கள் வாங்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, ஒரு சப்ஜெக்ட்லயே எந்த இடத்துல மார்க் போகுது, இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா எந்த யூனிட்ல மார்க் போகுது, அந்த அளவுக்கு நீங்க ஆழமா இறங்கி ஒர்க் அவுட் பண்ணணும். புரியுதா? புரியுது. ஒரு சப்ஜெக்ட்ல எப்போதுமே மேக்ஸ்ல 15 தான் வருது அப்படின்னா நீங்க மேக்ஸ்ல உள்ளுக்கு போகணும். உள்ள போய் எந்த டாபிக்ல மார்க் வருதுன்னு பார்த்து அந்த டாபிக்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு மேல வரணும். புரியுதா? உங்களுக்கு ஹை லெவல்ல ஒர்க் அவுட் பண்ணி அப்புறம் கீழே வரைக்கும் இறங்கி ரூட் வரைக்கும் போய் சரி பண்ணிட்டு மறுபடியும் மேல வரணும். அப்பதான் ஒவ்வொரு இதே மாதிரி ஒரு 4 சப்ஜெக்ட்ல நம்ம செய்யக்கூடிய மிஸ்டேக்கை நம்ம எப்போதும் எப்படி தெரியுமா இருப்போம்? இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல மிஸ்டேக் பண்ணுவோம். மேக்ஸ்னு எடுத்துட்டா ஏதாவது 2-3 சாப்டர்ல தொடர்ந்து மிஸ்டேக் பண்ணும். சயின்ஸ்னு எடுத்தா அது ஒரு பர்டிகுலர் ஏரியால மிஸ்டேக் பண்ணும். இதே நம்ம ஐடென்டிட்டி பண்ணணும். இப்போ ஒட்டுமொத்த சிலபஸை நீங்க வெர்டிகலா எழுதுனீங்கன்னா அதுல ஏதாவது ரொம்ப ஏரியால நம்ம கவனம் இல்லாம இருக்கும். அது ஒரு 10 ஏரியா இருக்கும். அந்த 10 ஏரியால ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ பெரியாரை பத்தி கேட்டா கட்டாயம் நான் கொஸ்டின் அடிச்சிருவேன் அப்படின்னு இருக்கும். ஆனா அதே நேரம் அப்துல் கலாம் ஆசாதை பத்தி கேட்டா அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஸ்கூல் புக்ல போதுமான பாடத்திட்டம் இல்லைன்னா நம்ம உட்காந்து தனியா ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு நோட்ஸ் எடுத்து எழுதணும். அப்படிதான் அந்த ஏரியாவை கவர் பண்ணணும். அதுக்கு சொல்ல வரேன். இப்போ சப்போஸ் சயின்ஸ்ல இருந்து கேட்குற கொஸ்டின் பூரா மார்க் மிஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கவர் பண்ணணும், அடுத்து புக் பேக் கவர் பண்ணணும், அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கவர் பண்ணணும், 10th வரை கவர் பண்ணணும், அப்புறம் சிலபஸ் வைஸா கவர் பண்ணணும். இப்படி ஒர்க் அவுட் பண்ணி தான் அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரும். 490 எடுத்துடலாம். ஆனால் 490க்கு மேலே எடுக்கிற ஒவ்வொரு மார்க்குக்கும் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும். 100 மடங்கு போடணும். அப்படி போட்டால் தான் 491 ஆக்க முடியும். அதே போல தான் போட்டி தேர்வுல 75% எடுத்துடலாம். அந்த 75 வந்து ஒரு 85 மாத்துறதுக்கு வந்து நீங்க தலைகீழ நிக்கணும். எல்லா விதத்திலையும் நீங்க அனலைஸ் பண்ணணும். லோக்கல்ல ஓடிடலாம், டிஸ்ட்ரிக்ட்ல ஓடிடலாம், ஒரு ஸ்டேட் லெவல்ல ஓடிடலாம். அப்புறம் நேஷனல் இன்டர்நேஷனல்னா ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணணும். மைண்ட் அவுட்டா ஒர்க் அவுட் பண்ணணும். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட அப்படி தயாரா இருந்தால் தான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். ஒரு கோடிங் ஷீட்ல ஷேர் பண்றது கூட ஒர்க் அவுட் பண்ணணும். எக்ஸாம் எழுத போகும்போது இருக்க மனநிலை, உடல்நிலையை கூட செக் பண்ணணும். கட்டுற வாட்ச் செக் பண்ணணும். சீரியஸ்லி இல்லையா? எக்ஸாம் காலைல கையில் எடுத்துட்டு போ, கர்ச்சீப்ல கவனமா இருக்கணும். சொல்லுவாங்க குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு போ. ஆனா தண்ணியை குடிச்சினா நீ டெப்டி கலெக்டர் ஆக முடியாது முன்னாடி. ஏன்னு கேட்டா அந்த தண்ணியை நீ குடிச்சிட்டேன்னா அந்த கால அளவுல கூட ஒரு 10 வார்த்தை எழுத முடியாம போயிடும். அந்த அளவுக்கு நீ 10 வார்த்தை கூட எழுதுனா என்னதான் இருந்தாலும் ஒரு அட்வான்டேஜ் தானே இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நுட்பமா பார்த்து தான் நம்ம சக்சஸ் பண்ணணும். ஒரு லெவலுக்கு மேல போக போக நம்மளோட ஸ்ட்ராட்டஜில ரொம்ப கால்குலேட் பண்ணணும். மைண்ட் அவுட்டா கால்குலேட் பண்ணணும். அப்பதான் சக்சஸ் பண்ணணும்.